கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20வது அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இப்படி பிரயாசப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல், உலகத்தின் மூலமாய் வரக்கூடிய மேன்மைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடாமல், இந்த உலகத்தில் எனக்கு பேர் வரணும், இந்த உலகத்தில் நான் 4 பேர் என்னைய மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல், நான் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். எவ்வளோ அழகாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்கள். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை உயர்த்தும், ஆண்டவரே என்னை விடுவியும், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்குகிறது. அதே மாதிரி நமக்கு உலக மக்கள்கிட்டையும் அவர் எனக்கு அதை செய்து விட மாட்டாரா, அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, எனக்கு இதை தந்து விட மாட்டாரா என்றெல்லாம் நாம் எதிர்பார்ப்போம். எனினும் வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள், கொடுப்பதே நலம். ஆண்டவருக்கு நாம் நம்முடைய அன்பை கொடுக்கணும், அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கணும், அவருடைய உறவில் நாம் வலுப்பெறுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை நாம் அவருக்காக பயன்படுத்த நம்ம கொடுக்கணும். வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுப்பது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படிதான் கேட்குறோம். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? ஆண்டவர் நம்முடைய இதயத்தை விரும்புகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்கு இடம் கொடுத்தாலே போதுமே. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வாங்கிறதை விட உமக்கு நாங்கள் கொடுக்கிறத மேன்மையானதாக என்ன எங்களுக்கு ஞானம் தார். நல்ல ஆண்டவரே, கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி செயல்பட நீர் எங்களுக்கு ஞானம் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.